Hi students, my name is Prakash. I am your English teacher. Dear students, today we are going to discuss about the speech. Dear students, in this session you are going to learn the rules of speech and how to keep the rules in the mind in very easy manner. First, we would see the types of speech. The speech has two types. The one is direct speech, one more is a indirect speech. ஸோ தமிழில் டைரக்ட் ஸ்பீச்சை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சை அயர்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் we will see the definition of direct speech. The direct speech is nothing but the repeating the actual words of a speaker. அதாவது அதை டைரக்ட் ஸ்பீச்சை தமிழில் நேர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுபவரோட வார்த்தையில் எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் பேசின அதே வார்த்தையை போட்டு பேசினாங்கன்னா அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we will discuss the definition of indirect speech. The indirect speech is nothing but which tells you what someone said but does not use the person actual words. அதாவது தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக அயர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் பேசுபவர் வார்த்தையை அப்படியே பேச மாட்டாங்க. அதாவது அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தைகளை அங்கே போட்டு பேசுவாங்க. ஆனால் அர்த்தங்கள் மாறாது, அதே அர்த்தங்கள் தான் பேசுவாங்க. ஆனால் அங்கே ஸ்பீக்கர் பேசின வார்த்தையை வேற ஒருத்தர் பேசும்போது அவருக்கு தகுந்த அங்கே இருக்கிற வார்த்தையை அவங்க ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் அயர்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. Dear students, I have given sentences here. பாருங்க, இங்கே ஒரு சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். என்ன சென்டென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா said where are you going அப்படிங்கிற ஒரு சென்டென்சஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், using these sentences we are going to recall the what is mean by reported verb, what is mean by reported content அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம இந்த சென்டென்சஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், சியர் இந்த சென்டென்ஸில் பாருங்கள், பிரியா செட் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு கோடு போட்டிருக்கேன். ஸோ அது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே பாருங்கள் இந்த சைடு வேர் ஆர் யூ கோயின்னு கொடுத்துருக்கோமா, அதை வந்து என்னென்னு போட்டிருக்கேன் ரிப்போர்ட்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லலாம். அது எப்படி ஒன்றா சொல்லலாம், ரிப்போர்ட்டட் கண்டென்ட்னு சொல்லலாம், ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஏன்னா இங்கே 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 டைப்ஸ் நம்ம தெரிஞ்சால் தான் இந்த சென்டென்சஸில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் வெர்பையும் ரிப்போர்ட்டட் கண்டென்ட்டையும் தெரிஞ்சால் தான் நம்ம எங்கே ரூல்ஸ் அப்ளை பண்ணோம். அதாவது இந்த ரூல்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா ஒன்று ஸ்பெசிஃபிக், இன்னொன்று காமன்னு நான் வந்து அதை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் எங்கே அப்ளை பண்ணணும், காமன் ரூல்ஸ் எங்கே அப்ளை பண்ணுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், we are going to use these specific rules in reported verb areas. அதாவது இந்த ரூல்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே ஆர்வின்னு அங்கே முன்னாடி ஒரு சென்டென்சஸில் பார்த்தோம்னா அந்த ரிப்போர்ட்டட் வெர்ப் ஏரியாவில் தான் இந்த 3 ரூல்ஸும் நம்ம அப்ளை பண்ணணும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் பாருங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ரூல்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபைண்ட் த சென்டென்சஸ், செகண்ட் ஒன் பாருங்கள் சேஞ்ச் ரிப்போர்ட்டட் வெர்ப், தேர்ட் ஒன் யூஸ் கன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த 3 ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் இது நம்ம அங்கே ரிப்போர்ட்டட் வெர்பில். ஸோ இதை நான் என்னென்னு வச்சுக்கிட்டேன், இதுக்கு நேம் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ்னு வச்சுட்டேன். ஏன் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு சென்டென்சஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ரிப்போர்ட்டட் வெர்பை சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி சென்டென்சஸ் பேஸ் பண்ணி தான் கன்ஜெக்ஷனு நம்ம அங்கே ஆட் பண்ண முடியும். அதனால இது ஸ்பெசிஃபிக்னு சொல்லிட்டேன். அதாவது எந்த சென்டென்சஸ்ன்னு தெரிஞ்சால் தான், எந்த சென்டென்சஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்போர்ட்டட் வெர்பும் நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஜெக்ஷனும் நம்மளால் போட முடியும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு வச்சுட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஸ்லைட் இட் இஸ் அ காமன் ரூல்ஸ். அதாவது இந்த காமன் ரூல்ஸை வேர் வி ஆர் கோயிங் டு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டட் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்ல, ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு பார்த்தோம்ல, அந்த ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஏன் காமன் ரூல்ஸ் அப்படிங்கிற நேம் நம்ம
ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ், எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, நாம் இந்த 3 ரூல்ஸையும் நாம் அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பர்சன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்கிறாங்க, அதுதான் பர்சன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டென்ஸ். உங்களுக்கு தெரியும், டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஒன்று ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while changing direct to indirect, ஸோ ஆல்வேஸ் indirect speech in the past tense. மேபி அங்கே பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கும். ஸோ அதான் இந்த டென்ஸ் அப்படின்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சேஞ்ச் அட்வெர்பியல். உங்களுக்கு தெரியும் அட்வெர்பியல் சார்ட், அதாவது டுமாரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் டே. ஸோ அந்த மாதிரி இருக்குமா, ஸோ அது அட்வெர்பியல். இந்த 3 ரூல்ஸும் இட்ஸ் அ காமன் ரூல்ஸ். ஸோ எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் நம்ம இதை பண்ணுவோம். அதனால் நம்ம என்னென்னு பண்ணிட்டோம், இதை கிளாஸிஃபை, இதை நம்ம என்னென்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா கிளாஸிஃபை காமன் ரூல்ஸும் இதை நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் அந்த ரூல்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் ரூல்ஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணணும், காமன் ரூல்ஸை எங்கே அப்ளை பண்ணணும். அதாவது ஸ்பெசிஃபிக் ரூல்ஸை வி ஆர் அப்ளையிங் எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டட் வெர்பில், காமன் ரூல்ஸை ரிப்போர்ட்டட். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிள் இட் வில் எக்ஸ்பிளைன் கிளியர்லி. அதாவது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக இருந்தால் நீங்கள் ரிப்போர்ட்டட் வெர்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, என்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்ட்ராகேட்டிவ் அதே மாதிரி என்ன பண்ணணும், இம்பரேட்டிவ் என்ன பண்ணணும், எக்ஸ்க்ளமேட்ரி என்ன பண்ணணும், அதாவது ரிப்போர்ட்டட் வெர்பில் என்ன பண்ணணும், கன்ஜெக்ஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெளிவாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 6th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்க, 10th எக்ஸாமில் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த டேபிளை நீங்கள் எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் பர்டிகுலராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு உங்களுக்கு பாருங்கள், ஒரு பொம்மை வந்திருக்கும். அந்த பொம்மை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிக் பாக்ஸ் உங்களை வந்து இட்ஸ் ஹெல்ப் யூ ஃபார் ஹவு டு கீப் த ரூல்ஸ் இன் மைண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ், மெஜாரிட்டி ஸ்பெசிஃபிக் ரூல்ஸு இன்றைக்கி எப்படி நீங்கள் ஈஸியாக மைண்டில் அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில். லெட்ஸ் சி. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு மேஜிக் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேஜிக் பாக்ஸ் இட் வில் ஹெல்ப் யூ டு ரீகால் த ஸ்பெசிஃபிக் ரூல்ஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்பெசிஃபிக் ரூல்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரிப்போர்ட்டர் ஒரு 4 பீப்புளை சந்திக்கிறாரு. யார் சந்திக்கிறான்னு பாருங்கள். ஒன்று நியூஸ் அப்படின்னு ஒருத்தர் சந்திக்கிறாரு, இன்னொரு இன்டர்வியூவை சந்திக்கிறாரு, இன்னொரு கலெக்டரை சந்திக்கிறாரு, இன்னும் அவரே தான் பீப்புளை சந்திக்கிறார். ஒருத்தரே தான் அந்த 4 பேர்த்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, மீட் பண்ணுறாரு. 4 பேர் மீட் பண்ணும்போது ஆளுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 விஷயத்திலேயே அந்த ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் கவர் ஆகிரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டர் யாரை சந்திக்கிறாருன்னா நியூஸ் ரிப்போர்ட்டர். பாருங்கள், நியூஸ் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் சந்திக்கிறாரு. நியூஸ் ரிப்போர்ட்டர் சந்திச்சோன்னே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்கிற விஷயம் என்ன, செட் தட் போடுங்க. அது ஈஸியாக என்னன்னு நீங்கள் மைண்ட் வச்சுக்கலாம். செட்டு தட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட்டு போட்டுக்கிறாங்க, செட்டு தட்டில் போட்டுக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு செட் தட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே ரிப்போர்ட்டர் யாரை சந்திக்கிறாருன்னா இன்டர்வியூவர் சந்திக்கிறார். இன்டர்வியூனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இன்டர்வியூவர் உட்காந்துட்டு கொஷினாக கேட்டுட்ருப்பாங்க. ஆஸ்க்குன்னு கொஷினாக கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க பாருங்கள் கொஷின் மார்க் போட்டிருக்கேன். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ சந்திச்சுட்டு இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் எதுவும் செட் தட் போடுறாங்களாம்மா, எதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மழை வருது அதுக்கோசரம் தான் போடுறாரு அப்படின்றாங்க. மலர்னா என்ன, வெதர்னு எடுத்துக்கோங்க. ஸோ வெதர் அந்த கிளைமேட்டுக்கோசம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு, இங்கே 2 பேர் சந்திட்டு 3வது போய் கலெக்டர் சந்திக்கிறாரு. கலெக்டர் சார் இங்கே எத்தனை செட்டு போகணும், எதுக்காக போடணும் அப்படின்னு சொல்லி சந்திக்கிறாரு. இன்னும் அவர் சொல்கிறார் அப்படின்னா 2 செட்டு போடுங்க, 2 செட் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 அப்படின்னா அதோட 2 TO2 அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 செட் போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. ஆனால் கலெக்டர் மட்டும் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆர்டர் பண்ணுவார், அட்வைஸ் பண்ணுவார், ரெக்வஸ்ட் பண்ணுவார். ஸோ எல்லாமே அவர் அந்த கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால தான் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாருன்னா பீப்புள் போய் சந்திக்கிறார். இன்னும் பீப்புள் அவங்க போட்டிருக்கிற அந்த கலெக்டர் போட்டிருக்க ஆர்டரை பார்த்து சில பேர் ஹாப்பியாக இருக்கிறாங்க, சில பேர் சேடாக இருக்காங்க. அதாவது சில பேர் எக்ஸ்க்ளைம்டு வித் ஹாப்பி, சில பேர் எக்ஸ்க்ளைம்டு வித் சேரோவில் இருக்காங்க, சேட் ஆர் சாரோ. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஹாப்பியாக இருக்கிறாங்க, எனக்கு புது செட்டு வருதுன்னு ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் அடிபடுது, அந்த மாதிரி சோகமாக இருக்காங்க. ஸோ ஸோ இதுதான் வந்து அந்த மேஜிக் பாக்ஸ். இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்குறேன். இந்த இடத்துல அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்னு இருக்காங்களா, அது வந்து நியூஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் செய்தின்னு சொல்லுவாங்களே, இங்கிலீஷில் செய்தியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நியூஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா ரிப்போர்ட்டட் வெர்ப் பாருங்க, அங்கே என்ன போட சொல்லிக்கிறாரு அவர் நியூஸ் ரிப்போர்ட்டர், செட் தட் போடுங்க அப்படிங்கிற. அதாவது செட்டு வந்தால் செட்டே போடுவாங்க, செட்டு வந்தால் டோல் போடுவோம். அது ஜஸ்ட்டு. ஸோ அதோட கன்ஜெக்ஷன் என்ன, செட் தட்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அது 2 அதுலேயே வந்துடும் சார்.
ஸோ தட்டுங்கிறது கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் என்ன பண்ணுவோம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் கொஸ்டின் டைப் சென்டென்ஸ். அதாவது இன்டர்வியூரை நான் என்னென்னு வச்சுக்கிட்டேன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஏன்னா இன்டர்வியூ தான் கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்னா வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் நான் சொன்னால் ஆஸ்கட் போடுவாங்க. ஸோ ரிப்போர்ட்டட் வெர்பு அங்கே எப்பவுமே காமனாக ஆஸ்கட்னு இருக்கும். ஸோ அவங்களோட கன்ஜெக்ஷன் என்னவாக இருக்கும் வெதர். ஸோ அதான் அங்கே நாங்கள் வெதர்னு வச்சுக்கிட்டோம். ஸோ அது ஈஸியாக உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வெதர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் அந்த இடத்துல இஃப் கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. WH கொஷினாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அங்கே WH கொஷினே தான் அங்கே கன்ஜெக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கலெக்டர்னு இருக்கா. கலெக்டர் தான் ஆர்டர் பண்ணுவார், அட்வைஸ் பண்ணுவார், ரெக்வஸ்ட் பண்ணுவார் மொத்தமாக. அது வந்து என்னென்னு வச்சுக்கிட்டோம் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லாம் அதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டட் வரும், ஆர்டர் வரும், ரெக்வஸ்ட் வரும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இது ஈஸியாக ரீவர்ப். அதோட கன்ஜெக்ஷன் என்னென்னா டூ பாருங்கள். 2 போட்டிருக்குன்னா ஸோ TO2 அதுதான் அதோட கன்ஜெக்ஷன், அந்த சென்டென்ஸோட கன்ஜெக்ஷன். ஸோ அதனால் நாங்கள் அப்படி அதை ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் பீப்புள் கொடுத்துருவோம். ஸோ பீப்புள்னு இந்த இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் தான் பீப்புள். ஏன்னா அவங்க தான் அந்த சென்டென்ஸில் தான் ஜாய் வரும், சாரோவும் வரும். ஸோ அதான் வந்து அங்கே ஹாப்பி சேடுன்னு போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். இதில் வந்து என்ன அப்படின்னு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் செட் தட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதாவது இதில் தட் போடுவாங்க. இதோட கன்ஜெக்ஷன் என்ன போடுவாங்க செட்டை தான் தட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் தட்டு எக்ஸ்க்ளைம்டு வித் ஹாப்பி எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோன்னு நீங்கள் அங்கே ரிப்போர்ட்டட் வெர்பு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அதோட மேஜிக் பாக்ஸ். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேஜிக் பாக்ஸ். உங்களுக்கு ஈஸியாக அது வந்து ரீகேப் பண்ணணும். இந்த மேஜிக் பாக்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ this video will help you to recall the rules or the specific rules. So next class we will discuss about how to keep the common rules in the mind. So thank you.